அனைவருக்கும் வணக்கம். கிராமத்து பாரம்பரிய உணவு முறைகள் அதுவும் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வீடியோக்கள் பதிவிட்டு வந்துட்டுருக்கிறேன். போன வீடியோவில் பழைய சாதம், அதாவது விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு பழைய சாதம் எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது, அது எப்படி தயாரிக்கணும், அது எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம வீட்டில் உள்ள சாதாரண உணவு தயாரிக்கும் பொருள் உப்பு, மிளகாய், வரமிளகாய் தூள், தக்காளி, வெங்காயம் இவைகளை பயன்படுத்தி நம்ம சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். சிக்கன் பிரியாணி பண்ணுற என்னடா புதுசாக இருக்க போகுது அப்படின்னு பார்ப்பீங்க. எனக்கு வீடியோ பார்த்தா உங்களுக்கு முழுசாக தெரியும். அதை நான் என்னோடய குடும்பத்தோடு நான் சாப்பிட்டும் காட்டியிருக்கிறேன். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்பிளும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி தழை, கடுகு போடுறியா? போடு. வெந்தயமா? பெருங்காயம். போடு. தண்ணி கரெக்டாக ஊற்று.
மலைச்சல் போதும் சோறு. இப்படியே பிடிச்சிருக்கிற பார்க்குறேன். சாப்பிட்டு சாப்பிட்டு